கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சம்பவங்களை நாம் கோர்வையாக படிப்பது நல்லது. 7 திருச்சபைகளின் நிலைகளை குறித்தும் அவைகளுக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்புகளை கொடுத்தும் வரிசையும் கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே உள்ள இந்த 7 திருச்சபைகளும் ஒரே நபரால் நிறுவப்படவில்லை. மாறாக அவைகள் வெவ்வேறு நபர்களாலே நிறுவப்பட்டது. இந்த ஆடியோவோடு சேர்த்து இந்த 7 திருச்சபைகளும் இருக்கிற இடத்தின் வரைபடத்தையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தயவுசெய்து அதை ஒரு முறையாக நீங்கள் பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆழமாக புரியும். இந்த 7 திருச்சபைகளும் ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இன்றைய துருக்கி பட்டணத்திலே ரோமானிய மாகாணம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியிலே இருக்கிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்பட்ட திருச்சபைகள் 1ஆம் நூற்றாண்டின் காலத்திலே இருக்கிற நிலைமைகளை குறித்தும், அந்த 1ஆம் நூற்றாண்டின் காலத்திலே இருக்கிற திருச்சபை விசுவாசிகள் நிலைமை இன்றைய காலகட்டம் வரைக்கும் பொருந்தும் என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். எபேசு திருச்சபை, இதை நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். யோவானும் பிற்காலங்களிலே இந்த இடத்திற்கு சென்று அங்கே திருச்சபையை பராமரித்தார், வழிநடத்தினார் என்றும் பார்க்கிறோம். சிமர்னா, பெர்கமு, எபேசு திருச்சபையிலிருந்து உருவான மிஷினரி விரிவாக்கத்தின் மூலம் நிறுவப்பட்டிருக்கலாம். அதாவது எபேசு திருச்சபை மக்கள் இந்த இடங்களிலே மற்ற நபர்களை அனுப்பி அல்லது இங்கு ஆண்டவரை பவுலின் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள் சிமர்னா, பெர்கமு திருச்சபைகளிலே சென்று அந்த இடங்களிலே சென்று திருச்சபைகளை உருவாக்கி இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. தியத்தீரா, சர்தீஸ், பிலதெபியா மற்றும் லவேதிக்கியா ஆகிய இந்த திருச்சபைகளும் பவுல் ஆசியா மைனரிலே சுற்றி திரிந்து ஊழியம் செய்யும் போதும் எபேசுவிலே இருந்த பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கே சென்றிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இந்த 7 திருச்சபைகளுக்கு சற்று அருகாமையிலே தான் கடலின் மையப்பகுதியிலே பத்மோஸ் தீவு இருக்கிறது. இந்த திருச்சபைகளை ஆண்டவர் யோவானுக்கு தரிசனமாக காட்டி சொல்லும்போது உலகளாவிய திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு அது அறிவுரையாக இருக்கிறது. யுனிவர்சல் கிரைஸ்ட் சர்ச், இந்த உலகளாவிய திருச்சபையோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக, அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இந்த 7 திருச்சபைகளும் ஒரு பரிபூரண நிறைவான குணங்களையும் குறைகளையும் உடையதாக காணப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கான தேவன் தம்மை வெளிப்படுத்துவதும், திருச்சபையை வெளிப்படுத்துவதும், திருச்சபைகளின் குறைபாடுகளை இந்த வேத பகுதி 7 திருச்சபைகளின் பெயர்களையும் 7 பேப்பரிலும் அந்த வேத பகுதிகளையும் பேசுகிறவர் தம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றும், சபையின் கிரியைகள், அதனுடைய கிரியைகள் எப்படி இருந்தது என்றும், தற்போதைய நிலை என்ன என்றும், சபையின் குறைகள், இன்று தேவனுடைய கண்களுக்கு காணப்படுகிற சபையின் குறைகள் என்னவென்றும், சபைகளுக்கு கர்த்தரின் ஆலோசனை என்னவென்றும், சபையை எப்படி பாராட்டுகிறார் என்றும், அந்த திருச்சபையை எப்படி எச்சரிக்கிறார் என்றும், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவன் கொடுக்கிற பலன்கள் என்ன என்றும் நாம் எழுதி கொள்வோமானால், இந்த நிறை எனக்குள் இருக்கிறதா, இந்த கிரியை எனக்குள் இருக்கிறதா, என்னிடத்தில் பேசுகிற, எனக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் என்ன, வல்லமை என்ன என்பதையும், தேவன் எனக்கு தருகிற ஆலோசனை என்ன, பாராட்டு என்ன, எச்சரிப்பு என்ன, எனக்கு அவர் வைத்திருக்கிற பலன்கள் என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நமது குறைகளை நிறைவாக்கவும் அது இன்னும் ஆச்சரியமான காரியங்களை நமக்கு கற்றுத்தரும். இந்த 7 திருச்சபைகளை குறித்தான காட்சிகள் பரலோக காட்சிகள் அல்ல. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் தானே இதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக் கொள்ளக்கூடாது. இது யோவான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கால சூழ்நிலையில அந்த திருச்சபைக்கு நிருபமாக எழுதி அனுப்பு என்று தேவன் செய்தியாக சொல்லுகிறார். பரலோக நிகழ்வுகளை யோவான் மாத்திரம் பார்த்தார் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆதாமிலிருந்தே இந்த பரலோக நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். மோசே நல்ல ஒரு உதாரணம், மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரி. எஷாயாவின் அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவர் கண்ட தரிசனம், தானியேல் கண்ட தரிசனங்கள், எசேக்கியேல், எரேமியா இவர்கள் எல்லோரும் எப்படியெல்லாம் பரலோகத்தின் வாழ்வு இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே கண்டார்கள். அதாவது இப்படி பரலோக மேன்மையான காரியங்களை தரிசனமாய் காண்பதிலே யோவான் மாத்திரம் அல்ல, அநேகர் கண்டார்கள். இவர்களெல்லாம் பரலோக காட்சியும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் காட்சியையும் கண்ட விதங்களை வர்ணனை செய்வது ஒரே விதமாக அமைகிறது என்பதையும், வேதம் பொய்யுரையாதது என்பதையும் நாம் ஆழமாக கற்று அறிவதற்கு இந்த பகுதிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது.
இந்த 2ஆம் அதிகாரத்தில் 4 சபைகளை குறித்து நாம் படித்து விடுகிறோம். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை என்ற இந்த 4 சபைகளை குறித்தான முக்கிய விளக்கங்களை நாம் படித்து விடுகிறோம். எபேசுவின் சபைக்கு எழுதக்கூடிய அந்த முதல் வசனமானது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை முதல் வசனத்திலே சொல்லிவிட்டு 7 நட்சத்திரங்கள் 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபேசு திருச்சபையானது ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு ட்ரேடிங் சென்டராக இருந்திருக்கிறது. வியாபார ஸ்தலம். ஆசியா முழுவதற்கும் இது ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது நமது மும்பை எப்படி ஒரு கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருப்பது போல ரோம் நகரத்திற்கு எல்லாவற்றுக்கும் இது கேபிட்டலாக இருந்திருக்கிறது. இந்த இடத்திற்கு லைட் ஆஃப் ஏஷியா என்ற ஒரு நிக்நேம், ஒரு புகழ் நேமும் இந்த எபேசு திருச்சபைக்கு, எபேசு இடத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அங்கே அர்ட்டிமிஸ் என்று சொல்லக்கூடிய தீனாள் என்று நாம் வாசித்திருப்போம் அல்லவா, அந்த தேவியின் கோயிலும் அங்கே இருந்திருக்கிறது. இதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 35 இவைகளிலே நாம் வாசிக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே உருவாகிறார்கள். இந்த 7 நட்சத்திரங்களும் 7 தூதர்களுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் 1:20 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தனது ஒவ்வொரு திருச்சபையையும் ஆராய்ந்து அறிகிறார் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. ஜீசஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கண்டினியூவலி இன்ஸ்பெக்ட்ஸ் தி சர்ச்சஸ் என்று நாம் பார்க்கிறோம். மனதின் ஆழத்திலிருந்து செய்யப்படக்கூடிய காரியங்களை, கிரியைகளை தேவன் கணக்கிலே வைக்கிறார் என்றும் பார்க்கிறோம். இந்த எபேசு திருச்சபை நல்ல நிதானித்து அறிகிற திருச்சபையாய் இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போற்றுகிறார். நீ சோதித்து அறிந்து அவர்களெல்லாம் பொய்யரென்று கண்டறிகிற நல்ல சிந்தையாளையாய் இருக்கிறாய், சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையாய் இருக்கிறாய், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் இருக்கிறாய் என்று சொல்லி அதனுடைய மேன்மையையும் என்கரேஜ் பண்ணி உயர்வாக தேவன் பேசுவதை இங்கே பார்க்க. உன்னை சுற்றி நெருக்கங்கள் உண்டாக உண்டாக நீ அவைகளை தியானித்து நிதானித்து அறிந்த பழகிய நீ ஆதியிலே என்மேல் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று தனக்கும் எபேசு மக்களுக்கும் இந்த உறவிலே சின்ன குறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். சபையானது எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் அன்பு கூற வேண்டும். இதை 2 கொரிந்தியர் 11:3 உபாகமம் 10:12 நாம் வாசிக்கிறோம். தேவனிடம் ஒரே மனதோடு பற்றுதலாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்விலும் சத்திய வசனத்தை நேசிப்பதிலும் கிறிஸ்துவின் மேலுள்ள உண்மையான அன்பை நாம் வளர்த்து கொள்வதிலே பிரயாசப்பட வேண்டும். அநேக வேளைகளிலே பிசாசானவன் சந்தேகத்தை நமக்குள்ளாக கொண்டு வருவான். அப்பொழுதெல்லாம் நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் பற்று வளர வேண்டும். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிக்கோலாய் மதஸ்தர்களின் கிரியைகள் என்னவென்று 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாலுறவில் ஒழுக்கக்கேடான வேசித்தனம் நிறைந்த மக்களை இந்த திருச்சபை வெறுக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தவறான ஒரு எண்ணம் உண்டு. பாலுறவில், அதாவது திருமணம் தவிர்த்த திருமணம் அல்லாத உறவிலே, பாலுறவிலே இருக்கிற ஆணோ பெண்ணோ அவர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. இது தவறான ஒரு கூற்று. தேவன் வேசிக்கல்லர்களும் அவதூறாய் அனுபவிப்பவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சில இடங்களிலே பழைய ஏற்பாட்டு வீரர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பலதார மனைவியையும் அல்லது பெண்கள் தன் கணவன் இறந்த பின்பு மறுமணம் செய்து கொண்டது அல்லது கணவனை ஒதுக்கி வைத்து விட்டு வேறொரு நபரோடு வாழ்வது, அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு காரியமாகவும் அமைகிறது. அந்தந்த காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலே தவறுகள் இருந்தது. ஆனால் தேவன் அவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அதை செய்தார். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தது. எவ்ரி சின் ஹேஸ் ஃபர்கிவ்னஸ் பட் இட் ஹேஸ் கான்சிக்வன்சஸ் ஆல்சோ. ஒவ்வொரு பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் அவர்களுக்கு விளைவுகள் உண்டு, தண்டனைகள் உண்டு. அதனால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு தவறு செய்வதிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளாக வாழும்போது நான் தவறு செய்வது எப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன் பாவத்தை அறியான் என்று வேதம் பல முறை பல மொழிகளிலே திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. ஆதலால் 7ஆம் வசனத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இப்படிப்பட்ட டெம்டேஷன் சோதனைகளிலே வீழ்ந்து விடாதபடிக்கு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று மிக தெளிவாக ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இது எழுது என்று டாக்குமெண்டேஷன் செய்யப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்றும், எப்படிப்பட்டவர் என்றும், சபையின் கிரியைகள் என்னவென்றும், சபையின் இன்றைய நிலைப்பாடு என்ன என்றும், சபையில் காணப்படுகிற குறைகள் என்ன என்றும், சபைக்கு கர்த்தரின் ஆலோசனை இவைகள் என்றும், கர்த்தர் சபையின் நல்ல குணங்களை பாராட்டுகிற குறிப்புகள், பாராட்டுகிற குணங்கள் என்னவென்றும், எந்த விதத்திலே அந்த சபை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையும் எச்சரிப்பையும், அப்படி ஜெயம் கொள்ளும்போது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் கொள்ளும்போது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கும் பலன், ப்ராஃபிட், அவைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி அவைகளை நிருபமாக ஒவ்வொரு திருச்சபைக்கும் அனுப்பும்படியாக எழுதுகிறார். சிமர்னா திருச்சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோதிலிருந்து பிழைத்திருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த 7 திருச்சபைகளுக்குமே கிறிஸ்துவே தம்மை அடைமொழியாக வைத்து பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதனென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ அந்த யூதர்களுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டு படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஆனாலும் மரண பருந்தியம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சிமர்னா திருச்சபை உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். பெர்கமு திருச்சபைக்கு அவர் எழுதும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். இந்த பெர்கமு திருச்சபையானது ரோம ராஜாக்களை வழிபடும் இடமாக இருந்தது. அங்கே விசேஷமாக அந்த விக்கிரகங்களுக்கு படையல் செய்து பலியிட்டு அவைகளை இந்த அரசாங்க ஆளர்கள் உண்டு வந்தார்கள். இதை நாம் பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்குக்கு போதனை செய்ததையும் நாம் வாசித்து பார்க்கலாம். 2 பேதுரு 2:15 எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 22 அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை நாம் வாசிக்கிறோம். மோவாபிய அழகான பெண்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அனுப்பி அவர்கள் நண்பர்களாக்கி தங்களது விக்கிரக ஆராதனைக்கு இஸ்ரவேலின் புருஷர்களை, யுத்த வீரர்களை அழைத்து சென்று அங்குள்ள படல்களிலே உண்டு, அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளை உண்டு குடித்து புசித்து அந்த பெண்களை இவர்கள் தங்கள் கூடாரங்களில் அழைத்து வந்து விபச்சாரம் செய்தார்கள். இது மிகப்பெரிய வாதையை உண்டாக்கியது. காரணம் என்னவெனில், பல முறை சபிக்க வாய்ப்பு இருந்தும் சபிக்க முடியாமல் போய்விட்டது. பிலேயாமின் சபிக்க முடியாமல் போய்விட்டதினாலே பாலாக்கு திரும்ப திரும்ப பிலேயாமிடம் வருத்தி கேட்டுக்கொண்டதினாலே இஸ்ரவேலை சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். கர்த்தருக்கும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலே விரோதம் உண்டானால் தேவனே அவர்களை சபித்து விடுவார் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கும்படி இஸ்ரவேலை திசை திருப்பினான் இந்த பாலாக்கும் பிலேயாமும். இப்படி இன்றும் திருச்சபையிலே பணத்துக்கு நேராக, பதவிக்கு நேராக, அசுத்த வாழ்க்கைக்கு நேராக, பெருமைக்கு நேராக, சுய கௌரவங்களுக்கு நேராக திருச்சபை மக்களை பிசாசானவன் திசை திருப்பி கொண்டுதான் இருக்கிறான். ஏன் ஒட்டுமொத்த திருச்சபையே பெருமை பிடித்த திருச்சபையாகவும் காணப்படுகிறது. பல வேளைகளிலே தவறான வாழ்வியலை கொண்ட திருச்சபைகளாகவும் காணப்படுகிறது. மனம் திரும்பாவிட்டால் பட்டயம் உருவப்படும் என்று நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது 16ஆம் வசனத்திலே. இந்த காரியங்களிலே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தமது வெளிப்பாடாகிய மன்னாவை தம்மையே வெளிப்படுத்துவாராம். தமது நாமத்தை அவர்கள் நெத்தியிலே எழுதுவாராம். 4ஆம் திருச்சபையை குறித்து 3ஆம் அதிகாரத்தோடு இணைத்து படிக்கலாம். திருச்சபை என்பது ஒரு கூட்டு கிறிஸ்தவ கூடுகை என்றாலும் ஒவ்வொரு தனி நபரும் தேவனின் திருச்சபை. ஆதலால் எழுதப்பட்டிருக்கிற பெயர்களோடு வாசிக்கும்போது நீங்களே சிமர்னா, நீங்களே பெர்கமு, நானே எபேசு என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களிலே நாம் வாசிக்க வேண்டும். நாமே ஆராய்ந்து பார்த்து இதை படிக்கும்போது இன்னும் ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென்.